ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மீல் மேக்கரும் முட்டையும் வச்சு நம்ம ஒரு சாதம் செய்யலாம். ஃப்ரைட் ரைஸ் மாரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் காய்ஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் மிதமான தீயில் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன் மீல் மேக்கரை. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். பச்சை தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். சுடுதண்ணியில் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கு பிறகு நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை, சாதத்துக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக ஆக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி முட்டையை தட்டிக்கலாம். ரொம்ப நைஸாக ஆக்கணும்னா நம்மளுக்கு அது முட்டை இருக்கிறதே தெரியாமல் போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் மஞ்சள் தூள், உப்பு, பெப்பர் இது 3 சேர்த்துக்கோங்க. அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இதுவும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது அதிகமாக விட்டோம்னா நம்மளுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கு பிறகு நம்ம வேக வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஆற வச்சு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு குழஞ்ச மாதிரி ஆகிடும். இதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மீல் மேக்கர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம் உப்பு. அவ்வளோதாங்க. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுமாரி செஞ்சு கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பசங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.